Hello friends, வணக்கம். Welcome to Subha's Books in Tamil. நம்ம சேனலோட பேரு Books in Tamil அப்படின்னு இருக்கிறது யூடியூப்ல சர்ச் பண்ணும்பொழுது மேலே வர மாட்டேங்குது. அது ரொம்ப ஜெனரிக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபீட்பேக் எனக்கு நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை பற்றி நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் பர்சனலைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேனல் பேருக்கு முன்னாடி என் பேர் சுபா. ஸோ சுபாங்கிறதையும் சேர்த்து சுபாஸ் புக்ஸ் இன் தமிழ் அப்படின்னு மாற்றிருக்கேன். நான் வெல்கம் டு சுபாஸ் புக்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி சுபாஸ் புக்ஸ் இன் தமிழில் நாம் பார்க்க போகிற புத்தகம் கிளேஸ் கிராகின்ஸ் எழுதின ஹவு டு லீட் வென் யூ ஆர் நாட் இன் சார்ஜ். அதாவது தமிழில் சொல்லணுன்னா, உங்ககிட்ட பதவி இல்லாத போது, அதிகாரம் இல்லாத போது நீங்கள் எப்படி தலைமை தாங்குவது, எப்படி தலைவராவது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நாம் எல்லாருமே கட்டுரைகள்லாம் எழுதியிருப்போம்ல. நான் பிரதமரானால், நான் முதல்வரானால், நான் அதிபரானால் அப்படின்னு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு மட்டும் அதிகாரம் கிடைச்சிதுன்னா நான்லாம் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் தெரியுமா. இந்த நாட்டையே நான் சரி பண்ணிவிடுவேன், இங்கே ஊழலே இல்லாமல் பண்ணிவிடுவேன், இங்கே ஏற்ற தாழ்வுகளே இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படிலாம் நினச்சி பார்க்கும்போது அது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக தான் இருக்குது. அல்லது நாட்டை விடுங்க, பிரதமர் பதவி விடுங்க, இந்த குடும்பத்தில் எல்லோரும் நான் சொல்கிறத கேட்டாங்கன்னா, என்னோடய ஆஃபீஸுடைய தலைமை பதவி எனக்கு கிடச்சிதுன்னா, எனக்கு மட்டும் மேனேஜரியல் பொசிஷன் கிடச்சிதுன்னா, இந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட்டாக நான் இருந்தேன்னா நான் எவ்வளோ நல்லா நிர்வாகம் பண்ணுவேன் தெரியுமா, நான் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இந்த இடத்த எடுத்துகிட்டு போவேன் தெரியுமா, வழி நடத்துவேன் தெரியுமா அப்படின்லாம் யோசித்து பார்க்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. யோசித்து பார்க்குறது ரொம்ப ஒரு ஃபேண்டசி, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே யோசித்து பார்த்தோன்னா, நம்மக்கிட்ட யார் அந்த தலைமை பதவியை, அத்தாரிட்டியை தட்டில் கொண்டு வச்சு கையில் கொடுக்க போகிறாங்க. இனிமேலேருந்து நீ தான்ப்பா லீடர், நீ சொல்கிறத நாங்கள் எல்லோரும் கேட்குறோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஸோ தலைமை பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு விஷயத்தை செயல்படுத்துவேன் அப்படின்னு நாம் முடிவு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. என்னால் அப்போ தான் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான் சொல்கிறத எல்லோரும் கேட்டாங்கன்னா நான் எல்லாத்தையும் அப்படியே மாற்றிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அது ஒரு மித், அது ஒரு பொய், அது ஒரு பொய்யான நம்பிக்கை, மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிறதே இல்லை. உங்ககிட்ட அந்த தலைமைக்கான தகுதி இருக்குது, நீங்கள் தலைமை ஏற்க தயாராகிட்டீங்க, நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் மக்களோ இவங்க முன்னாடி போகிறாங்களே, இப்போ இவங்க பின்னாடி போகலாம் போல இருக்கேன்னு நினச்சி நம்ம பின்னாடி வருவாங்க. இப்போ நீங்கள் அட்மையர் பண்ணுற லீடர்ஸ் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்களேன். அவங்க பிஸ்னஸ் லீடராக இருக்கலாம், உங்கள் ஆர்கனைசேஷன் லீடராக இருக்கலாம், உங்கள் கிளாஸ் ரூம் லீடராக கூட இருக்கலாம், அல்லது பாலிட்டிக்ஸில் நீங்கள் வாழக்கூடிய நாட்டில், மாநிலத்தில் இந்தியாவோட லீடராக இருக்கலாம், அல்லது சமீபத்தில் இலங்கையில் நடந்த அந்த போராட்டத்தில் உதித்தெழுந்த பல தலைவர்களாக இருக்கலாம். யாருமே அவங்கக்கிட்ட போய் இந்தாப்பா நீ தான் இனிமேலேருந்து தலைவர், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நீ சொன்னதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு கையில் கொடுத்து அவங்கள யாரும் தலைவர் ஆக்கலை. ஸோ நீங்கள் அட்மையர் பண்ணுற எந்த ஒரு தலைவராக இருந்தாலுமே அவங்க ஒரு சுயமாக அந்த தலைமை பண்புகளோட உதித்தெழுந்தவங்களாக தான் இருப்பாங்க. இல்லைங்க அப்படி இல்லை, இவங்க அப்பா லீடராக இருந்ததுனால இவங்கக்கிட்ட பொசிஷன் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது கூட ஒரு பொய் தான். ஏன்னா 4-5 பேர் அந்த அப்பாவுக்கு பிறந்திருந்தா கூட யாரோ ஒருத்தருக்கு தானே அந்த தலைமை பதவி போகுது. அப்போ அந்த ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அந்த தலைமை பதவியை கிராப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவங்கக்கிட்ட இருக்குது. இதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, சும்மாவே அவங்களுக்கு இவங்களோட பையங்கிறதுனால, இவங்களோட பொண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு தலைமை பதவி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால அதில் ரொம்ப நாள் சஸ்டைன் பண்ண முடியாது. அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்க சார்ந்த அமைப்போ நாடோ எதுவாக இருந்தாலும் அதுவும் அழிஞ்சு போயிடும். இல்லை இன்னொருத்தர் அவங்கள தள்ளி விட்டுட்டு அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துருவாங்க. இதுதான் நம்ம வரலாறு நெடுகிலும் பார்த்த உண்மை. இந்த உண்மையை பற்றி தான் இந்த புத்தகத்தில் இந்த ஆத்தர் பேசியிருக்காரு. ஹவு டு லீட் வென் யூ ஆர் நாட் இன்சார்ஜ் அப்படின்னா, தலைமை பதவி கிடைச்சதுக்கப்புறம் நான் அப்படியே இன்சார்ஜ் ஆகிடுவேன், எனக்கு ஒரு பவர் கிடச்சிச்சின்னா, அதிகாரம் கிடச்சிச்சின்னா, அத்தாரிட்டி கிடச்சிச்சின்னா நான் இங்கே மாற்றத்தை பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறோமே, அது நடக்கவே நடக்காது. உங்கள் கையில் கொண்டு வலுக்கட்டாயமாக அந்த அதிகாரத்தை திணிச்சு உங்களை ஒரு பதவியில், ஒரு சேரில் உட்கார வச்சா கூட அங்கே ஒரு மாற்றத்தையும் நம்மளால் உருவாக்க முடியாது. ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்களேன். ஒரு பேரண்ட், அவங்களோட ஒரு பெற்றோர்கள்னால் அவங்க குழந்தையோட வாழ்க்கைக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள். நீங்கள் உங்களை ஒரு கிளாஸ் ரூமில் கொண்டு போய் ஒரு 10 பசங்களுக்கு டீச் பண்ணுங்கன்னு சொல்லி போடுறாங்க, அல்லது ஒரு சின்ன டீமை கொடுத்து இவங்களை மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.
உங்ககிட்ட பதவி கிடைச்ச உடனே நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் மற்றவங்க கேட்டுடுறாங்களா? இந்த மாதிரியான சின்ன சின்ன அதிகாரங்களில் இருக்கிறவங்க நம்ம உட்பட எத்தனை முறை புலம்பிருக்கோம். நான் சொல்கிறது யாருமே கேட்கறதில்ல, நான் சொல்கிறது யாருமே காதில் வாங்கறதில்ல, நான் சொல்கிறது இவங்களுக்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு. அப்போது உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குங்கிறதுனாலேயே மற்றவர்கள் உங்களை தலைவராக ஏற்றுப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மற்றவர்கள் உங்களை தலைவராக ஏற்றுக்கிட்ட மாதிரி நடிப்பாங்க. ஆனால் எப்படா நீங்கள் அந்த பக்கம் போவீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லை எப்படா உங்களை வீழ்த்தலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை அவுட்ரைட்டாக நம்மளை மூஞ்சிக்கு நேராக இன்சல்ட் பண்ணுவாங்க. அந்த தலைமைத்துவத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட இல்லைன்னா அந்த சேரோ அந்த பதவியோ அத்தாரிட்டியோ நமக்கு கொடுத்தாலும் கூட நம்மளை எந்தெந்த இடத்துலலாம் இன்சல்ட் பண்ண முடியும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தலைமை பதவி என்பது கிடைக்கிறதுனால மட்டுமே ஒருத்தர் லீடராக முடியாது. ஒருத்தர் லீடரான பிறகு அவருக்கு அதுக்கான தகுதி இருக்குன்னு அவர் ப்ரூவ் பண்ண பிறகு அந்த தலைமை பதவி அவங்களுக்கு தானாகவே தேடி வரும். இதுதான் உலகம் பூரா நடந்திருக்கு, எல்லா துறைகள்லையும் நடந்திருக்கு, வரலாறு நெடுகிலும் நடந்திருக்கு. அப்படிங்கிறத பற்றி தான் ஆத்தர் முதல்ல இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் தலைவர் ஆகணும்னு சொன்னால் உங்ககிட்ட பதவி இருக்கா இல்லையா, சேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட அந்த தலைமை பதவிக்கான தைரியம் இருக்கா இல்லையாங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதுக்கான ஆளுமை திறன் இருக்கா இல்லையாங்கிறது. ஸோ இந்த ஆளுமை திறன் இல்லாதவங்க கிட்ட, தைரியம் இல்லாதவங்க கிட்ட நம்ம என்னதான் ஒரு பதவியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து நீ தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் உட்கார வச்சாலும் அவங்களால அங்கே ஒரு காரியத்தையும் நிகழ்த்திட முடியாது, எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஸோ ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல எந்த விஷயமும் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த விஷயம் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, என்கிட்ட அந்த ஒரு ரிசோர்ஸ் இல்லை, இந்த பணம் என்கிட்ட இல்லை, இந்த விஷயம் என்கிட்ட இல்லை அப்படின்னு எதையாவது ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு லீடர் எதுக்கு? ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கு, இது மட்டும் இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள நான் ஏன் லீடராக ஏற்றுக்கணும்? அது எனக்கே தெரியுமே. இந்த இது இல்லாத இடத்துல, அது இல்லாத இடத்துல, இந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல, அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல ஒரு சொல்யூஷனை, ஒரு மாற்றத்தை, ஒரு தீர்வை முன் வச்சு அந்த தீர்வை நோக்கிய பயணத்தில் எல்லாரையும் இணைச்சு கூட்டிக்கிட்டு தைரியமாக முன்னாடி போகிற யாரோ அவர் தான் லீடர். அங்கே பிரச்சனை இருக்குங்கிறதும், அங்கே ரிசோர்ஸஸ் இல்லைங்கிறதும், அங்கே ஒரு குறைபாடு இருக்குங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதை சொல்கிறதுக்கு ஒரு லீடர் எதுக்கு? அதுக்கான சொல்யூஷனை அந்த பிரச்சனை இருக்கும் பொழுதே அந்த இடத்துல இயங்கக்கூடிய திறமை உள்ளவர் யாரோ அவங்கள தானே நான் லீடராக ஏற்றுக்கணும். ஸோ சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இது பிரச்சனை, அது பிரச்சனை, இங்கே தப்பு, அங்கே தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க லீடர் இல்லை. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை, ஒரு தீர்வை முன் வச்சு அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் நம்ம முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் தேவையில்லை, எந்த சேரும் தேவையில்லை. நம்ம நடக்க நடக்க நம்ம மேலே வெளிச்சம் வரும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க, கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் தான் தலைவர் அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்கள் சொல்லாமலே அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிடும், மற்றவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் அட்மையர் பண்ணுற எந்த ஒரு தலைவரை பற்றி வேணாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்கெல்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, இவனால தான் நடக்கலாம், அவனால தான் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவங்களாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தீர்வை எடுத்துக்கிட்டு முன்னால் போனவங்களா இருந்திருப்பாங்க. அதை அவங்க நடக்க ஆரம்பிக்கிற அந்த தருணத்தில், அவங்க அந்த போராட்ட களத்துக்கு போன அந்த தருணத்தில் அவங்கக்கிட்ட எல்லா அதிகாரமும் இருந்திருக்குமா? அவங்களுக்கு யாராவது நீதான்ப்பா இது அப்படின்னு டைட்டில் ஏதாவது கொடுத்து வச்சுருப்பாங்களா? நீ சொன்னால் நாங்கள் எல்லாம் கேட்குறப்பா அப்படின்னு 2000 பேர் பின்னாடி இருந்திருப்பாங்களான்னா இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி யாருமே இல்லாத சமயத்துலையும் யார் முன்னோக்கி தைரியத்தோடு நடக்கிறாங்களோ, யார் தன் கூட இருக்கிற மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க மேலே ஒரு ஆளுமை செலுத்தி நடக்கிறாங்களோ அவங்க பின்னால் லீடர் ஆயிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு அதிகாரம் வந்தால் நான் ஒரு தலைவரானால் நான் மாற்றத்தை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு இல்லை. அந்த அதிகாரத்தை நோக்கிய, அந்த மாற்றத்தை நோக்கிய நாம் பயணத்தை நாம் தொடங்கினதுக்கு அப்புறம்தான் நாம் ஒரு லீடர்னே மற்றவங்க நம்புவாங்க. அவங்க நம்பாமல் போனால் நம்மக்கிட்ட எந்த பதவி இருந்தாலும், எந்த சேர் இருந்தாலும் நம்ம லீடர் கிடையாது. நம்ம எந்த டீமை லீட் பண்ணுறோமோ அவங்க மேலே நம்மளால் ஆளுமை செலுத்த முடியலன்னா நம்ம ஒரு போலி லீடர், ஒரு குவாக்.
இன்னைக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நாள் வந்து மார்ட்டின் லூத்தர் கிங் டே. ஆத்தரும் வந்து 3 எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்காரு. மார்ட்டின் லூத்தர் கிங், நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி. ஸோ இவங்க 3 பேருமே பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான குடும்பத்தில் பிறந்தவங்க இல்லை, பெரிய அரசியல் செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் பிறந்தவங்க இல்லை. இவங்க தந்தைக்கிட்ட இருந்து அதிகாரத்தை இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டவங்களும் இல்லை. இவங்க 3 பேர்கிட்டையுமே யாருமே வந்து ஒரு தட்டில் அதிகாரத்தை வச்சுட்டு, இந்தாப்பா இனியிலேருந்து நீ நாட்டை நீ தான்ப்பா வழி நடத்தணும் அப்படின்னு காந்திக்கிட்ட யாரும் கொடுக்கல. இனியிலேருந்து இந்த ஆப்பிரிக்க மண்ணில் நிலவர அப்பார்டைட், இந்த நிறவெறிக்கு எதிரான இந்த போராட்டத்தை நீ தான் முன்னெடுக்கணும் அப்படின்னு நெல்சன் மண்டேலாட்ட வந்து யாரும் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு உலகம் பூராவுமே காந்தி பிறந்தனால நான் வயலன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. இந்த உலகம் பூராவையும் அவரால் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சது? அவர் கையில் அதிகாரம் கொடுக்கப்பட்டதால் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர் இந்தியாவுடைய எந்த அரசியல் அதிகார பதவிகளிலும் இல்லாதவர், அவர் என்றைக்குமே இருந்ததில்லை. அப்படி இருந்தும் கூட எப்படி அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சது? ஸோ மார்ட்டின் லூத்தர் கிங் கையில் யாரும் கொண்டு வந்து கொடுக்கல, இன்னிலேருந்து நீங்கள் தான் கருப்பின மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் சினிமாவில் தானே நடக்கும். ஸோ அவங்க எல்லாருமே, இவங்க மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தலைவரை எடுத்துக்கிட்டாலுமே அவங்க எல்லாருமே அவங்க கையில் அதிகாரம் இல்லாத பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நடந்திருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம், அதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது, அதை நம்மளோட வாழ்க்கையில் நாம் எப்படி தேடிக்கிறது அப்படிங்கிறத பற்றினதான் இந்த புத்தகம். ஸோ நானும் தாங்க எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நான் என்னோடய ஆர்கனைசேஷனில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என் சிஇஓவை போய் நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது? என்னால் அவரை பார்க்க கூட முடியாது, அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் கூட வாங்க முடியாது. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ப்ராக்டிக்கலி அது நடக்கிற காரியம் இல்லை. நீங்கள் யார், நான் யார்? நான் கேட்டவுடனே எதுக்கு சிஇஓ வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்? நான் சொல்கிறத அவங்க ஏன் கேட்கணும்? நம்ம எதை நிரூபிச்சிருக்கோம்? நம்ம எதையுமே நிரூபிக்காமல் எல்லாரும் நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நாம் நினச்சா அது எப்படி நடக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எடுத்த உடனே அந்த பெரிய அதிகார மையம், அந்த பெரிய சேஞ்ச், அதை நான் வந்து அடைஞ்சிடணும், அதை அடைஞ்ச அப்புறம் தான் என்னால் செயல்பட முடியும்னு நினைக்கவே கூடாது அப்படிங்கிறாரு ஆத்தர். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களோட ஆம்பிஷன் எதுவோ, உங்களுடைய அந்த லட்சியம் எதுவோ, உங்களோட கொள்கை எதுவோ, நீங்கள் என்ன மாற்றத்தை செய்ய நினைக்கிறீங்களோ, எந்த மாதிரியான மாற்றம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதை உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லையில், அல்லது எனக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையிலையாவது என்னால் அதை செயல்படுத்தி காட்ட முடிஞ்சால் மட்டும்தான் மற்றவங்க என்னை கவனிக்கவே தொடங்குவாங்க. நான் எதையுமே செய்யாமல் மற்றவங்க என்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நடக்காது. ஸோ நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா சிஇஓ கிட்ட இருந்து அதை ஆரம்பிக்கக்கூடாது, எங்கிட்ட இருந்து தான் நான் அதை ஆரம்பிக்கணும். ஸோ என்ன மாற்றத்தை நான் நிகழ்த்த விரும்புகிறேனோ, எந்த இன்ஃப்ளூயன்ஸை நான் பண்ண விரும்புகிறேனோ, அதை என்னுடைய எல்லைக்கு உட்பட்ட இடத்துல, அந்த இடத்துல இருந்து தொடங்கிறதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் தலைமை பண்புக்கான முதல் கேள்வி. அது இருந்தால் மட்டும்தான் ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, மற்றவங்களும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அகெயின், லீடர்ஷிப்புக்கான உங்களோட வரையறை என்ன, எதுக்காக நீங்கள் தலைமை பதவியை அடைய விரும்புகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான கேள்வி. எல்லாரையும் பாஸ் அரவுண்ட் பண்ணி எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்பேன், எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவேன், அதுக்காக தான் எனக்கு அதிகாரத்தை அடைய விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது ஒரு விதமான நார்சிசிசம். அதுக்கு இந்த புத்தகத்தில் எந்த ஒரு பதிலும் இல்லை, என்கிட்டையும் அதுக்கு எந்த ஒரு விளக்கமும் இல்லை. ஆனால் நான் ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்த விரும்புகிறேன், என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன், அல்லது எனக்கு நடக்கக்கூடிய ஒரு அநீதியை எதிர்த்து அதை நான் அழிக்க விரும்புகிறேன் அப்படின்ற அந்த ப்ரொடக்டிவான அந்த முன்னேற்றத்தை நோக்கிய லீடர்ஷிப்புக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை உங்களுக்குள்ளேருந்து தேடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய சாராம்சம். இன்னும் சொல்லப்போனால் எல்லாரையும் அதிகாரம் பண்ணுறதும் எல்லாரையும் பாஸ் அரவுண்ட் பண்ணுறதும் தலைமையே கிடையாது. எல்லாரையும் மிரட்டி பணிய வைக்கிற ஒருத்தர் லீடரே கிடையாது. இந்த ஆத்தர் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் எழுதியிருக்காரு. அவர் வந்து ஸ்டேட் ஆஃப் ஜார்ஜியாவோட கவர்னர் ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்காரு, அவர் ஒரு பொசிஷனில் இருந்திருக்காரு. ஸோ அங்கே அவரோட வேலை, அவரோட டெஸ்க் எங்கன்னா கவர்னரோட மீட்டிங் நடக்கும் இல்லையா, அந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வெளியில் தான் அவரோட டெஸ்க்கு.
ஸோ ஒரு நாள் பார்த்தா அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் கவர்னர் இருக்கார், எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கச்சமுச்சன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒரு தீர்வே இல்லை. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒரே கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தர் கேட்காத அளவுக்கு. திடீர்னு பார்த்தா பயங்கரமாக டெஸ்கை தட்டுற சத்தம் கேட்குது. பயங்கரமாக டெஸ்கை தட்டி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் தான் எங்கள் கவர்னர், நான் தான் பேசுவேன், நான் சொல்கிறதா நீங்கள் எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு ஞானோதயம் வந்தது. ஒருத்தர் நான் தான் லீடர், நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அங்கே இருக்குனாலே உங்களை யாருமே லீடராக பார்க்கலன்னு அர்த்தம். உங்கள் ஆளுமையை அவங்க மதிக்கலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம கற்றுன்னு கத்தி நம்ம பேசி நம்மளோட இருப்பை நிரூபிச்சுக்க வேண்டி இருக்குனாலே நம்மளுடைய தலைமை பண்புகளை நாம் இன்னும் வளர்த்துக்கல, நம்ம இன்னும் நம்மளோட லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். நம்மளோட குரல் கேட்ட உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க நம்ம மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காங்கன்னா தான் நம்ம ஒரு லீடர். இது கவர்னர் ஆஃப் ஜார்ஜியாவுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே சொல்கிறேன். நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம ஒரு பேரண்ட்டாக இருக்கிறோம், ஒரு கிளாஸ் ரூமில் கொண்டு போய் அவங்கள டீச் பண்ணுறதுக்கு விடுறோம். நம்ம கற்றுனா தான் அந்த பசங்க நம்ம சொல்கிறத கவனிப்பாங்க அப்படின்னா நம்ம லீடர் கிடையாது. பிரின்சிபால் இன்னிலேருந்து நீங்கள் தான் இந்த கிளாஸ்க்கு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிடுறதுனால மட்டுமே எனக்கு அத்தாரிட்டி வந்துடாது. அந்த அத்தாரிட்டியை நான் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நான் தான் அந்த இடத்துல வென்றெடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு முக்கியமான மாற்றத்தை நிகழ்த்தணும்னு நினைக்கும் பொழுது அதை மிரட்டி மட்டும் பண்ண முடியாது இல்லையா? அது பிஸ்னஸாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், எந்த இடத்துலையா இருக்கலாம். நீங்கள் மிரட்டுறதுனால ஐயோ இவன் ஒருத்தன் கண்ணாபின்னான்னு கத்துவானே அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் நினைக்கிற அந்த சமூக மாற்றம் அங்கே நிகழலை. நீங்கள் சொல்கிறீங்களேங்கிறதுக்காக பண்ணுவாங்க, பின்னாடி போய் உங்களை பற்றி காமெடியும் பண்ணுவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எப்படா இவங்களை கவுத்துட்டு அந்த இடத்துல நாம் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறத கேட்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்குது? உங்களை லீடராக்கி அழகு பார்க்குறதா அவங்களோட வாழ்க்கையோட பயன்? யார் சொல்கிறதையும் கேட்காம நான் நினைக்கிறது பண்ணுறது தான் என் வாழ்க்கையில் எனக்கான சுதந்திரம், எனக்கான வாழ்க்கை, எனக்கான ஒரு ஹாப்பினஸ் அதில் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். உங்களை ஃபாலோ பண்ணுறதுல எனக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்குது? அதுலேயும் நீங்கள் ஒரு அத்தாரிட்டேரியனாக இருக்கும் பொழுது. ஸோ நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது மூலமாக ஒரு மாற்றம் அங்கே வருது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதுதான் நிரந்தரமான நிலையான மாற்றம். ஸோ அந்த நிரந்தரமான நிலையான மாற்றத்தை நம்மளால் அங்கே ஏற்படுத்த முடிஞ்சால் மட்டும்தான் நாம் அங்கே ஒரு உண்மையான லீடர். அதுக்காக ஒரு லீடர்னால் குச்சியே எடுக்கக்கூடாது, தண்டனைகளே கொடுக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்டாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக தேவைப்படுற தருணங்களில் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தைரியமும் மனோ வலிமையும் ஒரு லீடருக்கு இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அது மட்டும்தான் உங்களோட ஒரே ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் உண்மையிலே அந்த இடத்துல லீடர் இல்லை. ஸோ 2 விஷயம் நம்ம இப்போ கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். உங்கள் கையில் அதிகாரம் கிடைக்கிறதுனால மட்டுமே நீங்கள் லீடர் ஆகிட முடியாது. உங்களோட லீடர்ஷிப் பொசிஷனையும் உங்கள் லீடர்ஷிப் ஸ்கில்லையும் நீங்கள் முன்னாடி எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உங்ககிட்ட கொண்டு லீடர்ஷிப் பதவியை இந்தாப்பா இன்னிலேருந்து லீடர்னு நீ இருந்துக்கோ அப்படின்னு யாரும் நமக்கு கொடுப்பாங்கன்னு நாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம கையில் அதிகாரம் இல்லாத பொழுதே தலைமை ஏற்று நம்ம முன்னாடி நடக்கணும், ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நமக்கு முன்வைக்கக்கூடிய தைரியமும் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த திறமையும் நம்மக்கிட்ட இருக்கணும்னா அதுக்கு முதலும் முக்கியமானதுமா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாருன்னா ஐடென்டிட்டி. நாம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. நாம் யாருன்னே நமக்கு தெரியாது, நாம் எதை நோக்கி அந்த பயணத்தை எடுத்துகிட்டு போக போகிறோன்னு நமக்கு தெரியாது, எதுக்காக அந்த தீர்வு இந்த பிரச்சனைக்கான ஒரு முக்கியமான தீர்வாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோன்னு நமக்கு தெரியாது, நம்மளோட பர்சனாலிட்டி என்னன்னே நமக்கு தெரியாது, நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நமக்கே ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் முன்னாடி முதல்ல தன்னம்பிக்கையோடு நடக்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த போலி தன்மைகள் வெளிப்பட்டுரும். அப்புறம் எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகிடும், இல்லை நம்மளை ஈஸியாக அவங்க தட்டி விட்டுட்டு இன்னொருத்தர் அந்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்க.
ஸோ எந்த தீர்வை எதுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன், இந்த தீர்வு தான் முக்கியமான தீர்வு எனக்கோ, என்னோட குடும்பத்துக்கோ, என்னோட சமூகத்துக்கோ, என் குழந்தைங்களுக்கோ இந்த விஷயம் பண்ணணும், இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது எதனாலன்னே எனக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் லீடர் ஆகணும், அப்போ தான் நான் சொல்கிறவங்கள எல்லாரும் நான் சொல்கிறத கேட்கணும், நான் எல்லாரையும் மிரட்டிகிட்டு இருக்க முடியும், அதானே ஜாலியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்மளோட லீடர்ஷிப் பற்றின ஐடியானா, நம்மளால் எந்த இடத்துலையும் நம்மளால் ஒரு லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆகவே முடியாது. ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் என்ன, நாம் எதுக்காக இதை பண்ண நினைக்கிறோம் அப்படிங்கிறத குறித்த புரிதல் நமக்கு முதல்ல இருக்கணும். ஸோ உங்கள் ஐடென்டிட்டி, நீங்கள் யார் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும்னா உங்களுக்கு 5 விஷயங்கள் 5 P's பற்றின தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறாரு ஆத்தர். முதல் P என்னென்னா யுவர் பாஸ்ட். நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் வரலாறு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்களா, அதிகாரமான ஆளாக அவங்க அப்பா, நீங்கள் சமூகத்தில் எந்த படிநிலையிலேருந்து வந்திருக்கீங்க, அதில் அப்படி இருந்தால் தான் நீங்கள் லீடர் ஆக முடியும் அப்படின்னு இல்லை. பட் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் யாருமே இல்லாத ஆளாக கூட இருக்கலாம், அப்பா அம்மா பேர் தெரியாதவங்களாக கூட இருக்கலாம், அப்பா பேர் தெரியாதவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வரலாறின் மீது, உங்களுடைய வரலாறோட நீங்கள் எப்படி கனெக்டாக இருக்கீங்க, நாளைக்கு அதை வச்சு நம்மளை கேள்வி கேட்பாங்க, அதை வச்சு நம்மளை பின்னாடி இழுக்க பார்ப்பாங்க, அதை வச்சு நம்மளை இன்சல்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ என்னுடைய வரலாறு எதுவாக இருந்தாலும், எதுவாக வேணா இருக்கட்டும், அதை தைரியமாக என்னால் முன்னே எடுத்துகிட்டு போக முடியணும். ஆமாம், நான் இதுதான், இப்போ என்ன, அதுக்கும் நாம் சொல்கிறக்கூடிய தீர்வுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தைரியமாக நான் பேசணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வரலாறு, நான் கடந்து வந்த பாதையோட எனக்கு ஒரு சமாதானம் இருக்கணும். ஸோ அதை முதல்ல நான் அக்ரி பண்ணியிருக்கணும், நான் முதல்ல அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஸோ முதல் P உங்களோட பாஸ்ட். 2வது P உங்களோட பீப்புள். உங்களோட மக்கள் யார், எந்த மக்களுக்காக நீங்கள் இந்த தீர்வை கொடுக்குறீங்க, எந்த மக்களை நீங்கள் லீட் பண்ண விரும்புகிறீங்க, யாருக்கு நீங்கள் தலைவராக இருக்க விரும்புகிறீங்க, அந்த மக்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த மக்கள் தானே உங்கள் பின்னாடி வரணும், அவங்க தானே நீங்கள் சொல்கிறத கேட்கணும். ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவங்க மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கா, அவங்கள பற்றின, அவங்களுடைய உணர்வுகளை பற்றின, அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது 2வது முக்கியமான விஷயம். 3வது விஷயம் யுவர் பர்சனாலிட்டி. ஸோ நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டி என்னங்கிறத பற்றி ஒரு தெளிவோடு இருக்கணும். இப்போ நான் ஒரு இடத்துல போய் நான் லீட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு லீடருக்கு இதுதான் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட முடியாது. ஆனால் உங்கள் பர்சனாலிட்டி எதுவோ அந்த பர்சனாலிட்டியை நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ எல்லா லீடருமே ஒரு அவுட்வேர்ட்லி பர்சனாக அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யார்கிட்ட வேணாலும் நான் பேசுவேன், அப்படியே எல்லார்கிட்டையும் போய் பழகிடுவேன், எனக்கு பயமே கிடையாது, மைக்கு பிடிச்சி பேசுவேன். இதெல்லாம் ஒரு லீடருக்கு இருந்தால் தான் ஒருத்தர் லீடர்னு அவசியமே கிடையாது. ஒருத்தருக்கு மேடையில் பேச தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது பற்றின ஒரு புரிதல் அவருக்கு இருக்கணும். என்னோட பர்சனாலிட்டிங்கிறது, நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பர்சனாலிட்டி தான், நான் மேடை ஏற மாட்டேன், அல்லது நான் மேடை ஏறுவேன், எதுவோ ஒன்று, அல்லது நான் என்னோட பர்சனாலிட்டிங்கிறது ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் ஒரு ஓவரால் கோலை செட் பண்ணி அது மூலமாக அதுக்கு மக்களை நகர்த்திட்டு போகிறது தான், அல்லது என்னோட பர்சனாலிட்டிங்கிறது எல்லா மக்களோடையும் இனிமையாக பழகி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள தேத்தி கொண்டு வர்றது தான். எது என்னோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறத பற்றின புரிதல் எனக்கு இருக்கணும். அடுத்தது ஒரு பர்பஸ். எதுக்காக நீங்கள் இதை செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு முதல்ல ஒரு புரிதல் இருக்கணும். அஃப்கோர்ஸ் எல்லாரையும் அதிகாரம் பண்ணால் ஜாலியாக இருக்கும், அதனால தான் நான் லீடராக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லீடராக முடியாது, நீங்கள் அந்த இடத்துல நிலைத்திருக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் எதுக்காக இந்த இடத்த நோக்கி போக விரும்புகிறீங்க, அது என்ன வேணால் கோலாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு கோல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஜஸ்ட் பாசிங் அரவுண்ட் அப்படிங்கிறது மட்டும் ஒரு கோலாக இருக்க முடியாது. அடுத்தது யுவர் ப்ரையாரிட்டிஸ். நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க, எந்தெந்த விஷயங்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவு இருக்கணும். இல்லைன்னா எல்லாரும் இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணால் தப்பு, அது பண்ணால் சரி அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எதை பண்ணாலும் விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தலைமை பதவியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தான் அந்த பதவிக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ உங்களை அடித்து நகர்த்தி காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எல்லாரும் தயாராக இருப்பாங்க. ஸோ அந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னோடய பர்பஸ் என்ன, என்னோடய ப்ரையாரிட்டி என்ன, நான் எதுக்கு முன்னுரிமை, இந்த விஷயம் நான் ஒத்துப்பேன், இந்த விஷயம் நான் ஒத்துக்க மாட்டேன், இதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன்,
இதுக்காக நான் இதில் வரக்கூடிய தடைகளை கூட நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன், சிரமங்களை ஏற்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். ஸோ இதுக்காக ஒரு தோல்வி வந்தாலும் எனக்கு தெரியும் என்னுடைய எண்ட் கோல் இதுதான், கடைசியாக நான் அந்த இலக்கை தான் நான் போய் அடைய போகிறேன், அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். இடையில வர தோல்விகள்லாம் வரதான் வரும், அந்த இன்சல்ட்ஸ்லாம் வரதான் வரும், அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லைன்னா முதல் அடி அடிக்கும் போதே நம்ம விழுந்துருவோம். அடுத்த தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குவாலிட்டி கிரிட்டிக்கல் திங்கிங். அதாவது முக்கியமான விமர்சனங்களை வைக்கிறதுக்கும் எதிர்கொள்கிறதுக்கும் நீங்களே உருவாக்குறதுக்கும் தயங்கக்கூடாது. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்னென்னா, மற்றவங்களை பற்றி விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, மற்றவங்க மேலே கிரிட்டிக்கல் வியூஸை வச்சுக்கிட்டே இருக்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லை. ஒரு பிரச்சனை வரும்பொழுது அல்லது ஒரு தீர்வு உங்கள் முன்னாடி வரும்பொழுது, ஒரு வழி உங்கள் முன்னாடி பிறக்கும் பொழுது, இது ஏன் இப்படி இருக்கணும், இதை பண்ணால் என்ன ஆகும், இதை பண்ணாமல் போனால் என்ன ஆகும், இதை நான் இப்போ இந்த இடத்துல நிறுத்தினா யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும், இதை பண்ணால் யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும், யாருக்கெல்லாம் இதால் நன்மை நடக்கும், இது எப்படி எடுத்துகிட்டு போகும், இதோட எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும், ஒருவேளை நான் இதை பண்ணாமல் விட்டுட்டா என்ன நடக்கும், பண்ணினா என்ன நடக்கும், இந்த ஏக்கு பதிலாக பிஏ பண்ணால் என்ன நடக்கும், பிக்கு பதிலாக சிஏ பண்ணால் என்ன நடக்கும்னு பலவேறு ஆங்கிள்லேருந்து பலவேறு கோணங்களில் இருந்து நம்மளை நாமளே சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டு நம்மளை நாமளே ஒரு பரீட்சைக்கு உட்படுத்திக்கிட்டு திரும்ப திரும்ப பல்வேறு ஆங்கிள்ஸ்லேருந்து ஒரு பிரச்சனையை அணுகக்கூடிய அந்த மைண்ட் செட், அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் மைண்ட் செட் ஒரு லீடருக்கு இருக்கணும். ஸோ இன்னொருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை விமர்சிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்குமான தைரியம் ஒரு லீடருக்கு இருக்கணும். ஆனால் அடுத்தவனை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறதும் தன் குழுவில் இருக்கிற நபர்கள் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் ஒரு லீடருக்கான தகுதி ஆயிடாது. அந்த பிரச்சனையை பல்வேறு ஆங்கிள் இருந்தும் அணுகக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் இருப்பவர் தான் ஒரு சிறந்த லீடர். ஸோ நம்ம எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ கற்றுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தலைமை பண்புக்கான இன்னொரு முக்கியமான அடையாளம். ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் ஏன் அங்கே லீடர்? ஸோ ஒருத்தர் ஹை ஸ்கூல் போய் படிச்சிருக்கணுமா, காலேஜ் போய் படிச்சிருக்கணுமா, எத்தனை டிகிரி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் எந்த துறையில் இயங்குறீங்களோ அந்த துறையில் நீங்கள் ஒரு வாழ்நாள் மாணவராக எப்பொழுதும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் மிக்கவராக இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் புதிய தீர்வுகளை எடுத்துக்கிட்டு முன்னால் நடக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் இன்னொருத்தருக்கு பின்னால் நடப்பீங்க, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். அடுத்து ஆத்தர் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், ரிஜெக்டிங் பாசிவிட்டி அண்ட் லீட் வித் ப்ரோஆக்டிவிட்டி. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் யாராவது அது என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் யாருக்காவது அது பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் நான் எதையாச்சும் பண்ணலாமான்னு யோசிப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்படி நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் வரும் தான். சில சமயங்களில் நம்மளால் முன்கூட்டியே பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு லீடராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முன்கூட்டியே அந்த விஷயங்களை கவனிக்கக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கவனம் முழுவதும் அந்த பிரச்சனை மேலேயே அந்த விஷயத்து மேலேயே இருக்கணும். ஸோ என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு அனுமானித்து அதுக்கான தீர்வுகளையும் முன்னாடியே தயார் பண்ணி வைக்கிறவர் தான் ஒரு லீடர். போர் வந்ததுக்கப்புறம் போய் ஆயுதங்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு போராடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் தலைவர் இல்லை. போர் வருமா வராதா அப்படின்னு மற்றவங்க தெரியாமல் இருக்கிற நேரத்திலேயே ஆயுதங்களை சேகரித்து வைக்கக்கூடியவங்க யாரோ, அல்லது எதிரிக்கிட்ட இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் இருக்கக்கூடும் அப்படின்னு அனுமானிக்கக்கூடியவங்க யாரோ அவங்க தானே சிறந்த லீடர். அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ இருக்கிற அத்தாரிட்டி, இன்னைக்கு இருக்கிற லீடரை, இப்போ நீங்கள் இது வரைக்கும் லீடராகவே உருவாகலை அப்படிங்கிறனா அந்த இடத்துல யாருமே லீடர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்கள குவெஸ்டின் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கணும், அல்லது அவங்கள குவெஸ்டின் பண்ண வேண்டியது ஒரு நிர்பந்தம் இல்லையா? நீங்கள் தலைவர் ஆகணும்னா அப்போ ஏற்கனவே இருக்கிற தலைவரே எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காருன்னா அப்போ நீங்கள் எதுக்கு? அவங்க ஏதோ ஒன்று சரியாக பண்ணலை, அல்ல அவங்கக்கிட்ட இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் ஏதோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை தைரியமாக அந்த ஆர்ட்டை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும், அந்த கலையை நீங்கள் கற்றுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டியை எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுக்கான அந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். கேள்வி கேட்குறதுனா அவங்கள எதிர்த்து பேசி இன்சல்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்கிறதில்ல. நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த மாற்றம், நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த தீர்வு, நீங்கள் நினைக்கக்கூடிய
அந்த ஒரு சொல்யூஷனை நோக்கி இன்றைக்கி இருக்கிற தலைவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த கடத்திலிருந்து நீங்கள் லீடர். ஸோ இந்த மாதிரி பல முக்கியமான ஆழமான கருத்துக்களோடையும் பல சிறந்த உதாரணங்களோடையும் இந்த ஒரு லீடராக நீங்கள் அத்தாரிட்டி உங்கள் கையில் இல்லாத பொழுது ஒரு தலைவராக நீங்கள் எப்படி உங்களை உருவாக்கி கொள்வது, உங்களை செதுக்கி கொள்வது, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃபிலாசபி என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகம் முழுவதும் ஆத்தர் ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இந்த புக்கை கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பாருங்கள். ஸோ அகெயின் இந்த புக் வந்து நாம் படிச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு புக்கு கிடையாது. படித்து புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள அந்த விஷயங்களை தேடி எடுத்து அந்த மாற்றத்தை நமக்குள்ளேருந்து உருவாக்கி கொள்வதற்கான உதவக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ நம்ம யாரையுமே லீட் பண்ணலன்னா கூட, எனக்கு யாரையுமே லீட் பண்ண முடியாதுங்க, எனக்கு குழந்தைங்க இல்லை, எனக்கு டீம் இல்லை, நான் ஒரு டீச்சர் இல்லை, நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இல்லை, பொலிட்டீஷியன் இல்லைனாலும் கூட நம்மளோட வாழ்க்கைக்கு நாம் லீடராக இருக்கணும். அதை நாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா மற்றவங்கெல்லாம் நம்மளை போட்டு ஏறி மேய்ஞ்சிடுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்காக நாம் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்த்துக்கணுன்னா முதல்ல நமக்காக நாம் வளர்த்துக்கணும். என் வாழ்க்கை மேலே எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும்னா எனக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கணும். ஸோ அதுதான் இந்த புத்தகத்துடைய சாராம்சம். ஸோ அந்த கடைசி விஷயந்தான் இந்த புத்தகத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சதுக்கான காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா, அது எல்லாத்தையும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் கற்றுக்கலாம். இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.